சட்டம் ஒழுங்கு எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அதையெல்லாம் இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு நிலையிலும் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நீங்க நிறைய நல்ல விஷயம் செய்ய தொடங்கியிருக்கீங்க. சில இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுறக்கூடாது. துரை வைகோ திமுக சின்னத்தில் நின்னது துரதிருஷ்டவசமாக நடந்த ஒரு சம்பவம் சொல்றாரு. வைகோ விஜய் ஆட்சி நல்ல ஆட்சி நடக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி பொதுக்குழுல விஜய்க்கு எதிராக முடிவு எடுக்கப்பட்டுருமா? துரதிருஷ்டம் அப்படிங்கிறது அது உண்மை. நாங்கள் பொறுத்து கொண்டோம், நாங்கள் செரித்து கொண்டோம். அப்படிப்பட்ட ஒரு வேதனை எங்களுக்கு இருந்தது உண்மை. மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் நாங்க அழுது கொண்டே சிரிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்படி என்னதான் திமுக உங்களை அவமதிச்சிச்சு? IUML இருக்கலாம், VCKவா இருக்கலாம், இவங்க எல்லாரும் தனி சின்னத்தில் நிற்க அங்க இருந்துச்சு தானே, வாய்ப்பு இருந்துச்சு. அது நடக்கும் பொழுது இது ஏன் நடக்கல? மதிமுகவிலிருந்து ஒரு பெரிய டீம் திமுகவை நோக்கி போக போகுது. முன்னாள் எம்பியாக இருந்த ஈரோடு எம்பியாக இருந்தவரோட பையன் உட்பட பலருடைய பேரும் அதில் அடிபடுது அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. மதிமுக தாவேக்காவை எப்படி பார்க்குது? தாவேக்கா மீது ஒரு சாயல் இருக்கு, பாஜக சாயல் இருக்கு. இருமொழி கொள்கை சொல்லியிருக்காங்க, ஏற்புடையது தானே. தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்க்கிறதுல உறுதியா சொல்லியிருக்காங்க, ஏற்புடையது தானே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மதிமுகவின் திரு ரில்வான் கான். வணக்கம்ண்ணா. வணக்கம். மதிமுக என்ன மூடில் இருக்குது? ஏன்னா சமீப நாட்களாக வரக்கூடிய செய்திகள், நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது மதிமுக அணிமாற தயாராகிவிட்டதுங்கிற விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படுது. ஒரு முறை ஆதவர்ஜனா இங்கே வீட்டில் வைகோவை சந்திச்சா அடுத்த நாள் வைகோ முதல்வரை சந்திக்கிறார். இப்போ பின்னணியில் அரசியல் கணக்குகள் இல்லாமலாம் இருக்குங்கிற கேள்விகள் எழுவது நியாயம் தானே? என்ன மூடில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய கேள்வியை தொடங்கியிருக்கீங்க. நல்ல மூடில் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். வழிகள் மிகுந்த வாழ்க்கை, வழிகள் மிகுந்த ஒரு காலகட்டத்திலிருந்து ஒரு நல்ல மூடில் தொண்டர்கள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய மூலியமாக இதை வெளிப்படுத்துறதுல நான் உண்மையிலே மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன். அதற்கு கூட்டணி அரசியல் அந்த காரணங்கள் மட்டுமே இல்லை. ஒரு அரசியல் கட்சி எப்படி இயங்கணும், எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கோம், தேர்தலில் வெற்றி தோல்விகளை தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் சீமை கருவேல மரம் அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாதிரியான பணிகள், மக்கள் எங்களை கவனிக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருப்பது, இது எல்லாமே எங்களை ஒரு நல்ல மூடில் வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். இல்லை, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 2 எம்எல்ஏக்களை வச்சு தான் இப்போ பெரிய அளவில் பேசப்பட்டுட்டே இருக்குது. மதிமுகவோட 2 எம்எல்ஏக்கள் நேற்று செங்கோட்டையன் பார்த்தாரு, ஆனந்த் பார்த்து கை கொடுத்தாரு, அவங்கள உற்சாகப்படுத்துகிறாங்க. திரைக்கு பின்னாடி பல விஷயங்கள் நடக்குது. அதில் இந்த 2 பேரும் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த கேள்வி எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்டையும் முதன்மை செயலாளர்கிட்டையும் வைக்கும்போது அதற்கு இப்போது எந்த பதிலும் சொல்ல முடியாது. அது எல்லாமே உங்களுடைய யூகங்கள். நடக்க இருக்கக்கூடிய பொதுக்குழுவுக்கு பிறகு தான் எங்களுடைய முடிவு தெரியும். இன்னும் நிர்வாகிகள்கிட்ட, கட்சி தோழர்கள்ட்ட, அடிப்படை தொண்டர்கள் உட்பட எல்லோரிடமும் ஒரு விரிவான ஒரு விவாதம் நடத்தி அதன் பிறகுதான் கட்சியுடைய முடிவு எட்டப்படும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக தலைவரும் இளம் தலைவரும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு யூகமான பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளை நம்ம கடந்து போயிடலாம். இல்லை, இப்போ மதிமுகவின் முகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய துரை வைகோ திமுக சின்னத்தில் நின்னது துரதிருஷ்டவசமாக நடந்த ஒரு சம்பவம்னு சொல்கிறாரு. வைகோ விஜய் ஆட்சி நல்ல ஆட்சி நடக்குது, 6 மாதம், அதுக்கு மேலே எதுவும் கமெண்ட் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரையும் தாண்டி பொதுக்குழுவில் விஜய்க்கு எதிராக முடிவு எடுக்கப்பட்டுருமா? இல்லை, இந்த 2 பதிலுமே விஜய் முதல்வர் அவர்களுக்கு ஆதரவான பதில் அப்படின்னு இல்லையே. துரதிருஷ்டம் அப்படிங்கிறது அது உண்மை. கட்சி தலைவரிலிருந்து கடைநிலை தொண்டர் வரைக்கும் எங்கள் சின்னம் இல்லாமல் வேறொரு கட்சியுடைய சின்னத்தில் எங்கள் உறுப்பினர்கள் போட்டியிடுவது என்பது எங்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியம், துரதிருஷ்டம்ங்கிறது அவர் மட்டும் இல்லை, எல்லோருக்குமான நிலை தான். அதை ஒரு முதன்மை செயலாளராக, கட்சியோடைய தலைவராக அவர் வெளிப்படுத்தினார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கட்சியில் 100க்கு 100 எல்லோருடைய கருத்தும் எங்கள் சின்னத்தில் இல்லாமல் வேறொரு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டது எங்களுடைய துரதிர்ஷ்டம் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதை சொல்கிறதுக்கும் இன்னொருத்தவங்களை ஆதரிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி நேத்துடைய பேட்டியில் கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க.
எது சரியோ அதை நாங்கள் ஆதரிப்போம், எது சரியில்லையோ அதை நாங்கள் எதிர்ப்போம்னு அந்த நிலையில்தான் மதிமுக களமாடும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு, தாவேக்காக்கு ஆதரவான நிலைப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த துரதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தை கூட யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறை சொல்லவோ எதுவுமே கிடையாது. எந்த கட்சி, தனிநபர் எது பற்றியும் இல்லை. எங்களுக்கு ஏற்பட்ட நிர்பந்தம், எங்களுடைய வழி, எங்களுடைய சின்னத்தில் நிற்காமல் போனது எங்களுடைய துரதிர்ஷ்டம். அதில் மாற்றுக்கிறது இல்லை. இல்லை, இப்போ துரதிருஷ்டவசமாகன்னு சொல்லக்கூடியவங்க 2021 எலெக்ஷனுக்கு பிறகு இந்த வார்த்தையை சொல்லலை. இப்போ 2 பேர் வெற்றி பெற்று உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க. கடந்த முறை பேச்சுவார்த்தை, இந்த எலெக்ஷனில் பேச்சுவார்த்தை நடத்தினப்போ கூட வைகோ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலைங்கிறது தானே விமர்சனமாக இருக்குது. அவர் என்ன சொன்னார், நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறது யாரும் கட்டாயப்படுத்தி நிற்கல, எங்கள் சுய விருப்பத்தின் பேரில் தான் நிற்கிறோன்னு தானே அவர் கொடுத்துருக்காரு பேட்டி. இல்லை, அதாவது ஒரு பேட்டி எந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தேர்தல் காலகட்டத்தில் தேர்தலுக்கு 10-15 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் நிர்பந்திக்கப்படுகிறோம் என்றும் எங்களுடைய வழியை கட்சி தலைமை நேரடியாக வெளிப்படுத்தி இருந்தால் அது ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த குழப்பத்தினால் நாங்கள் வெளியில் வர்றதோ அல்லது எங்களை தொடர்ந்து மற்ற கூட்டணி கட்சியினருக்கு அப்படி ஒரு பார்வை எழுவதோ, இந்த தேர்தலில் இந்த தோல்விக்கு நாங்கள் தான் காரணம் என்பது போன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்க மாட்டோமா? அப்படி அது போன்ற ஒரு தோல்வியை நமது அணி தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நேற்று கூட பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் பொறுத்து கொண்டோம், நாங்கள் செரித்து கொண்டோம், அப்படிப்பட்ட ஒரு வேதனை எங்களுக்கு இருந்தது உண்மை. அது அந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்தியிருந்தால் அதில் நிறைய பின்னடைவுகளை இந்த கூட்டணியும் இந்த தேர்தலில் ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புக்கான மாற்று சிந்தனையை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அமைதி காத்தோம். அன்னைக்கு அமைதி காத்தோம், தேர்தலை சந்தித்தோம். இன்றைக்கும் அந்த வேதனையை வெளிப்படுத்தாமல் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அதை இப்போ நீங்களும் அவமதிக்கப்பட்டோம், வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டோங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இத்தனை சீட்டு நான் நிற்க போகிறோம் அப்படின்னு தொகுதிகள் குறித்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அப்படி என்ன தான் திமுக உங்களை அவமதிச்சிச்சு? திமுக என்ன அவமதித்தது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. அதாவது 2-3 நிலையை அதை நம்ம பார்க்கணும். நாங்கள் கேட்ட எண்ணிக்கையும் இல்லை, அதைவிட மிக அதிகமாக குறைக்கப்படுகிறது. நாங்கள் கேட்ட தொகுதியும் இல்லை, மிக மிக குறைந்தபட்சம் எங்களுடைய தனி சின்னத்தில் ஒரு மாற்று கட்சி தானே, எங்களுடைய சின்னத்தில் எங்களை நிற்கக்கூட அவர்கள் அனுமதிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது நம்பரும் இல்லை, கேட்ட தொகுதியும் இல்லை, குறைந்தபட்சம் எங்களுடைய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு கூட அனுமதிக்கப்படலை, நாங்கள் அவர்களுடைய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டோம், அப்படி தானே தலைவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நிர்பந்தம் எங்கள் மீது சுமத்தும் போது அது எங்களுக்கு வேதனையாகவும் வழியாகவும் சிரித்துக்கொண்டே அழுகிறோங்கிற வார்த்தையும் தானே வெளியிட வேண்டும். இல்லை, இதே திமுக கூட்டணியில் ஐயுஎம்எல்லாக இருக்கலாம், விசிகேவாக இருக்கலாம், இவங்க எல்லாரும் தனி சின்னத்தில் நிற்க அங்கே இருந்துச்சு தானே, வாய்ப்பு இருந்துச்சு. இவங்க தனி சின்னத்தில் நின்னாங்க, வெற்றி பெற்றாங்க. அது நடக்கும் பொழுது இது ஏன் நடக்கலை? இல்லை, வெற்றி பெற்றாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. 10 தொகுதிகளில் கொடுக்கப்பட்டு 1 தொகுதியில் வெற்றி பெற்ற கட்சிகள் இருக்குது, 8 தொகுதிகள் கொடுக்கப்பட்டு 2 தொகுதியில் வெற்றி பெற்ற கட்சிகள் இருக்குது, 5 தொகுதிகள் கொடுக்கப்பட்டு 2 தொகுதிகள், இப்படி பல நிலையில் கட்சிகள் இருக்குது, கூட்டணி கட்சிகள் இருந்தது. நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தும் எங்களுக்கு ஏன் கொடுக்கலைங்கிறது உங்கள் கேள்வி தான் எங்கள்கிட்டையும். திமுக சின்னத்தில் நின்றால் மட்டும்தான் வெற்றி அப்படின்னா, திமுக சின்னத்தில் நின்ற திமுகவின் தலைவர், முன்னாள் முதல்வர், நல்லாட்சியை வழங்கியவர் என்று நாங்கள் வாக்கு கேட்ட போதும் அந்த வெற்றி வாய்ப்பு அவர் கொளத்தூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று தோக்குறாரு. அப்போ சின்னம் மட்டுமே காரணம் இல்லை. வெறும் 13 நாளில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தீப்பெட்டிங்கிற ஒரு புதிய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து வெற்றி பெற முடிந்த எங்களால் இதிலும் வெற்றி பெற முடியும்னு நாங்கள் போராடுறோம். ஆனால் முடியாது அப்படின்னு நாங்கள் ஒதுக்கப்படுறதும், ஓரம் கட்டப்படுறதும், நிர்பந்திக்கப்படுறதும் எங்களுக்கு வேதனை தானே ஏற்படுத்தும். அந்த 10 நாட்கள், தேர்தலுக்கு 10 நாள் முன்னாடி இவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுக்கும்போது ஒரே விஷயம், அதை தாங்கி கொண்டு கூட்டணி நாட்டு நலனுக்காக போகணும், இல்லையா வெளியில் வரணும். நாங்கள் முதல் விஷயத்தை தேர்வு செஞ்சோம். கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பிற்காக, கட்சியுடைய நல்லதுக்காக, நாட்டுடைய நல்லதுக்காக இது தொடர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய வழிகளை நாங்கள் பொறுத்து கொண்டோம். இதுதான் உண்மை. இல்லை, இப்போ
தலைகீழ மாற்றி பேசுகிறார் வைகோ. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏபிசிடி தெரியுமா, அரசியல் ஏபிசிடி கூட தாவேக்காவுக்கு தெரியாதுன்னு சொன்னவர் இன்னைக்கு விஜய வானலாவை புகழ்ந்து பேசுகிறாரு. இது வந்து ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதம் அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படும். மிக மிக தவறான வார்த்தை அது. அவர் தன்னை நிரூபிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு கூட்டணியில் இருக்கோம். இந்த கூட்டணி, இந்த தலைமை, இந்த அரசு தன்னை நிரூபித்திருக்கிறது. 5 ஆண்டு காலம் நல்லாட்சியை வழங்கியிருக்கிறது. ஒரு நல்லாட்சிங்கிறதுங்க 100க்கு 100 மதிப்பெண் பெறுவது அல்ல. 100க்கு 100 மதிப்பெண் எந்த ஆட்சியாலும் பெற முடியாது. அன்றைய காலகட்டத்தில் ஒரு அதிகப்படியான பாஸ் மார்க் பெறுறாங்க, இன்னும் சிறந்த ஆட்சி அவங்க அடுத்த 5 ஆண்டுகள் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க அணியில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த அணி நாங்கள் நிரூபிக்கப்பட்ட முதல்வராக, நிரூபிக்கப்பட்ட ஆட்சியாக இருக்கும்போது அவர் இன்னும் நிரூபிக்கவே இல்லை, தன்னுடைய மக்கள் ஆதரவை நிரூபிக்கவில்லை, தன்னுடைய திறனை நிரூபிக்கவில்லை. அப்போ அவரை வந்து ஏபிசிடி தெரியாது அப்படிங்கிறது அன்றைய நிலையில் உண்மைதான். மக்கள் மிகப்பெரிய ஆதரவை அவருக்கு கொடுத்து அவரை இன்னைக்கு முதல்வர் நாற்காலியில் அமர்த்தியாச்சு. நம்முடைய முதல்வர், என்னுடைய முதல்வர், உங்களுடைய முதல்வர், எல்லோருடைய முதல்வரும் இன்னைக்கு அவர் தான். அப்போ அவருடைய செயல்கள், அவருடைய நடவடிக்கை, அவருடைய முன்னெடுப்பு எல்லாமே அந்த லெகசி, அந்த தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தை சரியாக கொண்டு போகுதுங்கிற அடிப்படையில் தலைவர் அதை பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க, வரவேற்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, வாழ்த்த வேண்டியதை வாழ்த்துவோம், வரவேற்க வேண்டியதை வரவேற்போம், எதிர்க்க வேண்டியதை நிச்சயமாக மதிமுக எதிர்க்கும் என்ற நிலைப்பாட்டை தலைவர் உறுதியாக சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விசிக்க பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே அந்த தலைவர் வந்து வெளிப்படையாக பேசினார். நான் வந்து இந்த தொகுதி கேட்டேன், ஆனால் வேற ஒரு தொகுதி கொடுத்தாங்க, எண்ணிக்கை கூட கேட்டோம், எண்ணிக்கை குறைவாக கொடுத்தாங்க. இப்படி எந்த ஒரு சின்ன அதிருப்தியை கூட மதிமுக வெளிப்படுத்தாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது தலைகீழ் மாற்றம் நடக்கும் பொழுது அந்த கேள்விகள், அந்த அதிருப்திகள் திமுக செயலும் இருக்க தானே செய்யும். அதுதான் எங்களுடைய நம்பகத்தன்மை, எங்களுடைய நட்பிற்கான நாங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை, கூட்டணி தர்மத்தை பேணக்கூடிய ஒரு உன்னதமான நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கு உங்களுடைய கேள்வியே ஒரு நல்ல விஷயம் இல்லை. கூட்டணியில் இருந்து கொண்டே எங்களுடைய ஒவ்வொரு கட்சியுடைய அதிருப்தியை பொதுவெளியில் தெரிவிக்கக்கூடிய மாற்று கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் அப்படி எந்த சூழ்நிலையிலும், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிகமான சோதனைகளை வழியை தாங்கியிருக்கக்கூடிய மதிமுக எந்த சூழலிலும் பொதுவெளியில் தன்னுடைய நலனுக்காக இந்த கூட்டணியின் நலனை கேள்விக்குள்ளாக்கவில்லை என்பது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் தானே. அதை அன்று நாங்கள் கடைபிடித்தோம். நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும், எப்போதும் எங்களுக்கு எதிராக பேசக்கூடாது, உங்களுடைய வழியை கூட நீங்கள் பேசுவதற்கு உரிமை இல்லை என்று எங்களை பார்த்து யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்லவும் முடியாது, அதை நாங்கள் ஏற்கும் நிலையிலும் இல்லை. எங்களுடைய வழியை இந்த நேரத்தில் நாங்கள் பொதுவெளியில் தெரிவிப்போம். தேர்தலுக்கு முன்னாடி மதிமுக அதன் தலைமையே அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா திமுகவோட ஒரு டீல் போட்டாங்க. அதில் மதிமுகவிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு திமுகவில் முக்கியத்துவம் தரக்கூடாது, இன்னும் சிலரை ஏற்றுக்கக்கூடாது. திருப்பூர்லேருந்து 3 பேர் வந்தாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மல்லை சத்யாவுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. மறுபடியும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் அவங்க அன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஆட்சி மாறிடுச்சு, அதனால அவங்களும் காட்சியை மாற்றிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அது உண்மையாக இருந்தால் பல்லடத்திலிருந்து ஒருவர் சென்றார், அவரை வரவேற்று முதல்வர் அவர்கள் கைகுலுக்கி சால்வை அணிவித்து வரவேற்றார். அப்பொழுதே நாங்கள் வெளியே வந்திருக்க வேண்டுமே. அல்லது நாங்கள் அப்படி ஒரு கோரிக்கை வைத்திருந்தால் அவர்கள் அந்த நிலையை எடுத்திருக்க மாட்டார்களே. இல்லை, அப்போது என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா அவர் மதிமுகவிலே கிடையாது, ஆல்ரெடி நீக்கப்பட்டவங்க தான் அவங்க அப்படிங்கிற ஒரு பார்வை அப்போ மதிமுக தரப்பில் சொல்லப்படும். அப்படி பார்க்க போனால் நீங்கள் சொல்லக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடியவராக இருக்கட்டும், சென்னையில் இருக்கக்கூடியவராக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய எல்லாருமே மதிமுக விட்டு வெளியில் போனவங்க தான். இன்னைக்கு அந்த விஷயம் அவருக்கு பொருந்தும் என்றால் எல்லாத்துக்குமே பொருந்துதான். அவரை கூட்டு அவர்கள் அந்த பல்லடம்காரரை அழைத்து அவர்கள் சேர்த்து கொள்ள போது நாங்கள் எந்த நிர்பந்தமும் வைக்கவில்லை என்பதை இந்த மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. இல்லை, அன்னைக்கு திமுக இந்த வேலையை பார்த்துச்சு அப்படின்னா இன்னைக்கு தாவேக்காவும் தானே பார்க்குது. இப்போ மதிமுகவிலேருந்து பலர் போயிட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க, அவங்கள வரவேற்றிருக்காங்க. இப்போ மதிமுகவும் கூட்டணி வைக்கும் பொழுது அது இருக்கக்கூடிய தொண்டர்களை எப்படி பாதிக்கும், அல்லது அவங்க எப்படி இதை புரிஞ்சுப்பாங்க? இல்லை, இது வந்து ஒரு கட்சியை மட்டும் சொல்ல முடியாது. இன்றைக்கே ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் இருந்தவங்க மாற்று கட்சியிலிருந்து அந்த கட்சியில் சேர்றாங்க, பொது உடைமை கட்சியிலிருந்து சேர்றாங்க, ஏற்கனவே இருந்த அதிமுகலையும் சேர்றாங்க, எல்லா கட்சிகளிலிருந்தும் போய் சேர செய்வாங்க. இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையை நம்ம வழங்க முடியாது. ஒரு கட்சி இப்போ மதிமுகவில் ஒருவர் தொடர்கிறார், நான் தொடர்கிறேன்னா எனக்கான விஷயம் இந்த மதிமுகவுக்கு என்னவா இருக்குது, எங்களுடைய கொள்கை எப்படி இருக்குது, இந்த திராவிட இயக்க கொள்கை, மறுமலர்ச்சி திமுகவின் கொள்கை, தலைவருடைய மீது கொண்ட அன்பு, காதல், இளம் தலைவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, இப்படி ஒரு அடிப்படையில் நாங்கள் தொடர்றோம். அந்த அடிப்படையில் தொடருவதை எங்களால் ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அதை
அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலைனோ அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்புகளுக்கு ஆளாக நேரும்போது அந்த முடிவை எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒரு நபர் போகிறதுக்கு அந்த கட்சி தான் காரணமாக இருக்கணுமே தவிர இன்னொருத்தவங்களை நம்ம குறை சொல்லி நீங்கள் ஏன் சேர்க்குறீங்க, நீங்கள் ஏன் சேர்க்காதீங்க அப்படின்னு இப்போ பழைய கூட்டணி தலைமையிட்டையோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய முதல்வர்கிட்டையோ யாருமே அவங்க கூட்டணியிலேயே சேர்ந்தவங்க கூட இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் நேற்று ஒரு தலைவர் பொது உடைமை இயக்கத்திலேருந்து போய் சேர்ந்துருக்காங்க. அங்கே என்ன சூழல் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நாம் திமுக அரசுக்கு வெளியிலிருந்தும் ஆதரவு கொடுக்கவில்லை, அந்த அமைச்சரவையிலையும் சேரவில்லை. அந்த கேள்வி எங்களை பற்றி எழுவதற்கான தேவையும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, வைகோவுக்கு 3 ஆஃபர் தரப்பட்டிருக்கு தாவேக்கா தரப்புல இருந்து. முதல் விஷயம் அவரை ராஜ்யசபா எம்பிக்காக நாமினேட் பண்ணுறது, 2வது டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதி, 3வது கடையநல்லூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வச்சுட்டு அந்த இடத்துல மதிமுக பொதுச் செயலாளரை போட்டியிட வச்சு அவருக்கு அமைச்சரவையில் இடம் தர்றது அப்படின்னு 3 விஷயங்கள் பேசப்படுது. இதில் எதுவும் உண்மை இருக்கா? நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, இதில் 2 விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று தலைவருக்கு நீங்கள் எந்த பதவியை அவருக்கு சமர்ப்பித்தாலும் அதைவிட மேலான தகுதிக்குரியவர் தான் தலைவர். இது நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். 1. 2வது, பதவிக்காக ஒரு டீல் பேசக்கூடிய தலைவரா அப்படின்னா சும்மா வெற்று வார்த்தைகளில் சொல்கிறதில்ல, அவருடைய வரலாற்றில் எடுத்து பார்க்கணும். அவருக்கு இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கப்பட்டுச்சா? ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு, எத்தனை முறை அது பேசு பொருளாச்சு? அப்பொழுதெல்லாம் அவர் ஏற்றாரா? ஏற்கலை. இன்னும் சொல்ல போனால் 2014 ஒன்றிய அரசு பாஜக அமைக்கும் போது அந்த கூட்டணியிலேயே இருந்தபோதும் நாம் தோற்று போன பிறகும் கூட இவருக்கு ஒரு மத்தியத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு அமைச்சர் வழங்கக்கூடிய பேச்சுவார்த்தை ஹிந்து உள்ளிட்ட நாளிதழ்களிலேயே வெளியான போது கூட முதல் நாளில் ராஜபக்சேவை அழைத்தீர்கள் என்ற காரணத்திற்காக கருப்பு கொடி காட்டியவர் தன் கொள்கையை பின்னுக்கு தள்ளிவிட்டு தன் நலனை ஒரு அமைச்சர் பதவிக்காக அல்லது வேறு பதவிகளுக்காக தன்னை முன்னிறுத்தக்கூடிய தலைவர் வைகோ அல்ல என்பது அவருடைய வரலாற்றில், நெடுகிய வரலாற்றில் பல தடவை பதியப்பட்டுள்ளது. எனவே இப்படி ஒரு கேள்வியே எழ வேண்டியதில்லை. இடையில ஒரு வீடியோ வைரல் ஆனிச்சு. என்னன்னா, கலைஞர் உடல்நிலை சரியில்லாத பொழுது வைகோ போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துட்டு கொடுத்த பேட்டி. அதில் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பாரனா நான் இருந்தனோ அதே மாதிரி தளபதிக்கு நான் இருப்பேன் அப்படின்னு அவர் கொடுத்த பேட்டியை இன்னைக்கு பலரும் பகிர்ந்து வைகோ அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டார் அப்படின்னும் போடுறாங்க. அப்படி எடுத்தால் இந்த வீடியோவுக்கு என்ன பதில் சொல்வாருங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. தலைவர் கலைஞருக்கு கொடுத்த வாக்கை பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கிற்கு எத்தனை இடையூறுகள் வந்தபோதும் நிலையாக நின்றார்கள், நிலையாக நிற்கிறார்கள். அடுத்த கட்டம் எப்படி போகும் என்பது எதிர்காலம்தான் தீர்மானிக்கும். இதில் மிக முக்கியமாக சாதாரண மொழியில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன், ஒருத்தவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறது என் தரப்பில் மட்டும் இல்லை. நீங்கள் என்ன அதற்கு எதிர்வினை ஆற்றீங்க? நான் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை, நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக நான் ஆற்றக்கூடிய பணிகளை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கிற விஷயமும் இதில் எடுத்துக்கணும். ஸோ ஒரு பக்கம் மட்டுமே எப்போதும் சரியாக இருக்கணும், இன்னொரு பக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. இதில் ஸ்டெர்லைட் போன்ற விவகாரங்களில் வைகோ சமரசம் இல்லாமல் தொடர்ந்து எதிராக போராடிட்டு வர்றாரு. இப்போ முதல்வர் சந்திச்சப்போ கூட தொடர்பாக தான் கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனால் சட்டம் ஒழுங்கு குறித்து மதிமுக எந்த விமர்சனத்தையும் வைக்கிறது இல்லை. கடந்த காலங்களில் திமுக அரசுக்கும் இப்படி தான் பாதுகாப்பாக இருந்தாங்க. கடுமையான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்தபொழுது கூட அவங்க அரசை விமர்சித்து எதுவும் பேசலை, போராட்டத்தில் ஈடுபடலை. இப்போ இந்த ஆட்சி அமைந்து 1 மாதம் ஆகியும் 6 மாதம் டைம் கொடுங்கன்னு வைகோ சொல்கிறாரு. இதுதான் மதிமுகனுடைய நிலைப்பாடாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இதை 2 விஷயமா பார்க்கணும். ஒன்று, எதிர்க்கட்சி ஆட்சி அமைக்கும் போது நம்மளுடைய எதிர்ப்பு வெளிப்படையாக இருக்கும். கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கும் போது நம்முடைய எதிர்ப்பு முதல்ல கூட்டணி தலைமையிட்ட இருக்கும். நீங்கள் இப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா வைகோ அப்படிங்கிறவங்க எவ்வளவு முதுபெரும் தலைவர்கள், எவ்வளவு அனுபவம் பெற்றவர்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ பப்ளிக்காக வெளிப்படையாக எதிர்க்கலை அப்படிங்கிறதுக்காக அவர் எதிர்க்கவே இல்லை, இதை குறித்து கவலைப்படவே இல்லை, இதற்கான நடவடிக்கையை அவர் மேற்கொள்ளவே இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. கூட்டணியில் உட்கார்ந்து பேசக்கூடிய இடத்துல அவங்க இருந்ததுனால எத்தனையோ முறைகள் அப்படி பேசியிருக்காங்க. இப்போது தாவேகா அரசை 6 மாதங்களுக்கு கண்காணிப்போம்னு சொன்னது கூட்டணி அரசிலும் நாம் இல்லை, கூட்டணியிலும் இல்லை,
அப்படி இருக்கும்போதும் இந்த நிலைப்பாட்டை நாம் ஏன் எடுக்கிறோன்னா, உண்மையிலேயே அது ஒரு புதிய கட்சியாகவே அது ஒரு புதிய கட்சி, முதல்வராகவே அவர் புதியவர், அரசாகவும் அது ஒரு புதிய அரசு. அப்படின்னா அந்த 6 மாதம் அவர்களை கண்காணிக்க வேணும், அவர்களுக்கு அந்த பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறதுல தலைவரும் இளம் தலைவரும் உறுதியாக இருக்காங்க. அதில் இன்னொரு கேள்வியும் நீங்கள் கேட்கலாம். அந்த பிரீத்திங் ஸ்பேஸுங்கிறது மற்ற திட்டங்களுக்காக இருக்கலாமே தவிர ஒரு சட்டம் ஒழுங்குக்கு எப்படி இருக்க முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் சட்டம் ஒழுங்கு எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அதையெல்லாம் இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு நிலையிலும் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதை இன்னும் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் தப்பு அதிகமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் நிறைய நல்ல விஷயம் செய்ய தொடங்கியிருக்கீங்க, சில இந்த மாதிரியான விஷயங்களில் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுறக்கூடாது. அப்போ நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கத்தான் செய்கிறோம். இன்னும் மறுபடியும் நான் இந்த பேட்டியோடைய இந்த நேர்காணலுடைய தொடக்கத்தில் சொன்னபடி சரியான விஷயங்களை ஆதரிக்கும் இடத்திலும் தவறான விஷயங்களை எதிர்க்கும் இடத்திலும் மதிமுக தொடர்ந்து செயல்படும்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்புறம் இன்னொரு செய்தி ஊடகங்களில் 2-3 நாட்களாக பேசப்பட்டுட்டே இருக்குது. மதிமுகவிலிருந்து ஒரு பெரிய டீம் திமுகவை நோக்கி போக போகுது. முன்னாள் எம்பியாக இருந்த ஈரோடு எம்பியாக இருந்தவரோட பையன் உட்பட பலருடைய பேரும் அதில் அடிபடுது அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. ஆனால் திமுக தரப்பில் அவங்க ஜூன் 27 பொதுக்குழு கூட்டி முடிவு பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஹோல்டு பண்ணதாக சொல்கிறாங்க. மதிமுக இதை எப்படி எதிர்கொள்ளும்? இல்லை, இது மாதிரியான பல விஷயங்களை மதிமுக கடந்து வந்திருக்கக்கூடியது நீங்கள் அறிந்தது தான். பல லட்சம் பேர், பல்லாயிரம் பேர் பிரிந்து போனதாகலாம் பேசப்பட்ட பிறகும் இந்த கட்சி இவ்வளவு உயிர்ப்போடு இருக்குதுன்னா இங்கே பல கோடி மக்கள் இருப்பதாகத்தான் அர்த்தம். அதனால் ஒருவர் அல்லது ஒரு சிலர் போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பு சீர்குலைந்து போயிடும் அப்படிங்கிற எண்ணம் தவறானது. குறிப்பிட்ட ஒரு சில நபருடைய பெயர் சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு கருத்தை சொல்லுகிற இடத்துல நான் இல்லை. அவங்க போகிறாங்களா இருக்காங்களா அப்படிங்கிறத நான் ஒரு பொது வெளியில் பேசவும் முடியாது, அதற்கான அனுமதியும் எனக்கு இல்லை. ஏன்னா அப்படி ஒரு அவங்க மனசில் என்ன இருக்குது, என்ன நடைபெற்றுட்டு இருக்கு அவங்கள சுற்றி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மதிமுக தாவேக்காவை எப்படி பார்க்குது? ஏன்னா மதிமுக அடிப்படையில் பாஜகவுக்கு எதிர்ப்பான கொள்கை கொண்ட ஒரு இயக்கம். இங்கே திராவிட இயக்கம் பல விஷயங்களில் திராவிடம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் தாவேக்கா மீது ஒரு சாயல் இருக்குது, பாஜக சாயல் இருக்குது. பாஜகவை கடுமையாக எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, திமுக அளவுக்கு பாஜகவோட மோதுறது இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குது. மதிமுக எப்படி தாவேக்காவை பார்க்குது? மதிமுக தாவேக்காங்கிற ஒரு புதிய அரசு அமைந்ததை வரவேற்குது. எந்த அடிப்படையில் அப்படின்னா, நேற்றைய பேட்டியில் தலைவர் சொல்லியிருக்காங்க, மதச்சார்பின்மை, சமூக நீதி, இதன் அடிப்படையில் நாம் அவங்கள எந்த அரசாக இருந்தாலும் ஆதரிக்கணும். இப்போது ஒரு அரசு அமைஞ்சிட்டாங்க, அவர்களை தலைவர் மாதிரியான ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய தலைவர் எப்படி அணுகணுங்கிறது முக்கியம் இல்லையா? எல்லாத்தையும் சகட்டு மேனிக்கு எதிர்க்க வேண்டிய தேவையோ அவசியமோ மதிமுகவுக்கு தலைவர்களுக்கு இல்லை. அப்போது அவங்க என்ன நல்லது செய்கிறாங்க அதை சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த நல்லது அதிகரிக்கும். என்ன அவங்க தவறான வழிகளை திரும்புகிறாங்க அதை நாம் சுட்டி காட்டுறதுனால அது நிறுத்தப்படும். இப்படி தான் நம்ம தாவேக்காவை அணுகிறோம். தாவேக்கா அப்படிங்கிறவங்க 2 நிலைங்க. அதாவது தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் யார், அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவர்களுடைய கொள்கை என்ன, அது எல்லாமே புதுசு. அவர்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்புவதும் நம்பாததும் ஒவ்வொருத்தவங்களுடைய நிலைப்பாடு. மக்கள் நம்பினார்கள், வாக்களித்தார்கள். நாங்கள் நம்பலை, எதிரணியில் இருந்தோம். இப்போ ஒரு அரசு அமைஞ்சிருக்கு, அவர்களுடைய வார்த்தைகள் செயலாக மாறுது. அப்போ அந்த செயல் எங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குது. நேற்று ஆளுநர் உரையில் இருமொழி கொள்கை சொல்லியிருக்காங்க, ஏற்புடையது தானே? தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்க்கிறதுல உறுதியாக சொல்லியிருக்காங்க, ஏற்புடையது தானே? இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இல்லை. அதிலே கோவில் நிலங்கள் அல்லது கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானங்கிறது கோவிலுக்கே பயன்படுத்தப்படுங்கிறாங்க. அப்போ அதனுடைய விவரங்களை நம்ம பேசுவோம், விவாதிப்போம். அது எதெல்லாம் நீங்கள் உள்ளடக்கி சொல்கிறீங்க, அதில் என்ன சாதக பாதகங்கள் இருக்குது? இப்போ இவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த விஷயங்களில் என்ன நல்லது கெட்டது இருக்குன்னு இன்னும் தெரியலை, விவாதிப்போம். அது சரியாக இருந்தால் அதை செயல்படுத்த அனுமதிப்போம். இல்லை, கடந்த காலங்களில் அது பாஜகவோட குரலாக இருந்திருக்குல்ல, கோவில் பணத்தை கோவிலுக்கு தான் பயன்படுத்தணும், பள்ளிக்கூடம் கல்லூரி கட்ட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது பாஜகவினுடைய குரல். அது எடப்பாடி சொன்னது கடுமையான விமர்சனம் எழுந்துச்சு. இன்னைக்கு ஆளுநர் உரையிலேயே அரசினுடைய கொள்கையாக அதை வாசிக்கிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பணத்தில் கல்லூரியோ பள்ளியோ கட்டக்கூடாதுங்கிற அளவுக்கு அங்கே பேசப்படலை, அங்கே அந்த உரையில் இல்லை. அந்த பணம் அந்த விஷயங்களுக்காக செலவிடப்படும் அப்படின்னா அதை நம்ம டீகோட் பண்ணுவோம், இன்னும் விவாதிப்போம். எதெல்லாம் நீங்கள் எப்படி அதை கொண்டு போக போறீங்கன்னு பேசுவோம். அது நீங்கள் சொல்லுகிறபடி
பாஜகவின் குரலாக இருந்தால் முதல் எதிர்ப்பு குரல் மதிமுகவிலிருந்து வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் இதெல்லாம் சரி, இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு ஒரு சமநிலைக்கு அவர்கள் வந்தான்னா அதை நம்ம வரவேற்போம். இவ்வளவுதான் விஷயம். நாம் அதாவது மறுமலர்ச்சி திமுக தாவேகாவை கண்மூடி ஆதரிக்கக்கூடிய இடத்தில் இல்லை. எந்த சூழ்நிலை எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி கண்மூடித்தனமாக அவர்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையிலும் இல்லை. ஒரு அரசு அமைஞ்சிருக்கு, அந்த அரசு நல்லரசாக இருக்க வேண்டும்ங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய விருப்பமா இருக்கு. அதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. ஜூன் 27 என்ன நடக்கும்? ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கொடுங்களேன். ஒரு பெரிய விவாதம் நடக்கும். எங்களுடைய தோல்விகளை பற்றி, எதிர்காலத்தில் பெற வேண்டிய வெற்றிகளை குறித்து, அடைந்த வலி வேதனைகளை குறித்து, அதற்கு மருந்திடும் காரணிகள் குறித்து நாங்கள் விவாதிப்போம். நல்ல முடிவை தலைவர்கள் வழிகாட்டுவார்கள் என்று ஒவ்வொரு தொண்டனும் ஆர்வமாக ஜூன் 27க்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு நிதானமாக பதில் கொடுத்துருக்கீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.